நோன்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் மாதம் தான் நலங்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நோன்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து ஸ்டாக் வந்து முடிஞ்சு. இப்போ அடுத்த பேட்ச் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம அடுத்த பேட்ச்க்கு குப்பை மீனியெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. தேவையான மற்ற ஹெர்ப்ஸ்லாம் வந்து கல்லிமே தான் கலெக்ட் பண்ணணும். அதுக்குள்ளே திங்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம காய வச்சாச்சு. கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன தான் பார்த்து பண்ணாலும் நம்ம எதிர்பார்க்குறதுக்குள்ளே ஸ்டாக் வந்து சீக்கிரமே வந்து முடிஞ்சிருது. ஸோ இந்த தடவை நான் வந்து பல்க் குவான்டிட்டியில் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து ஒரு 10 days வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது தேவையான முக்கால்வாசி வந்து வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் வாங்கணும். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே வந்து கிடையாது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். தேவையான பூக்கள்லாம் வந்து செம்பருத்தி பூ, அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ், இதெல்லாம் வந்து வீட்டில் பூக்கிறப்பவே வந்து நம்ம வந்து பறித்து ட்ரை ஷேட் வந்து பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையுமே வந்து வெயிலில் வைக்கக்கூடாது. நம்ம ட்ரை ஷேடு தான் வந்து பண்ணி வச்சுக்கணும். நம்ம அரைக்கிறதுக்கு முதல் நாள் மட்டும் வெயிலில் வச்சு இதை வந்து சேர்த்து அரைக்கணும். லாஸ்ட் டைம் வந்து ஜென்ஸ்க்கும் வந்து நலங்கு மாவு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வந்து 1 கிலோ அளவுக்கு தான் நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் வந்து போட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த 5 பேக்குமே வந்து காலியாயிருச்சு. ஸோ இந்த தடவை அதை விட கொஞ்சம் கூடவே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி. நிறைய பேர் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா வந்து சோப்புக்கு அல்டர்னேட்டிவாக இது யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபேஸ்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நலங்கு மாவு எடுத்துகிட்டு அது தண்ணியோ இல்லை வந்து பால் இல்லை ரோஸ் வாட்டர் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணினீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் வேப்பலை, குப்பை மீனி எல்லாம், அப்புறம் துளசி, இந்த மாதிரி ஹெர்ப்ஸ்லாம் நம்ம வந்து சேர்க்கறதுனால ஸ்கின் சம்மந்தமாக எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இது வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.